ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம புதுசாக வந்திருக்க யூகேவோட இமிக்ரேஷன் ரூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 6 செக்மெண்ட்டாக இதை பிரிச்சிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க அண்ட் ஆல்சோ வந்து அதை ஞாபகமும் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. வீடியோக்குள்ளே போகலாம். ஐ எம் தீபக் அண்ட் திஸ் இஸ் யோர் காய். ஒன், இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி. இந்த இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி லெவல் வந்து B2க்கு மாற்றிருக்காங்க. B2 அப்படிங்கிறது வந்து CEFR லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் ஐஎல்ஸ் எழுதியிருக்கலாம், இல்லை டியூலிங் எழுதியிருக்கலாம். ஆனால் எல்லா இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்கும் காமனான விஷயம் அப்படின்னா CEFR இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி லெவல் அப்படின்னு இருக்கும். அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி லெவல் B2 லெவலுக்கு கீழே இருந்தால் விசா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு ஸ்டடி விசா வாங்குறீங்களா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஸ்கில் ஒர்க் விசா வாங்குறீங்களா இருக்கட்டும், B2 அப்படிங்கிறது மினிமம் ரெக்யர்மெண்ட். செகண்ட் ரெக்யர்மெண்ட், ஆக்சுவலாக இப்போ யூஎஸ் பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்க அண்ட் கேனடா பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்கலாம் வந்து யூகேக்கு வந்து ஈஸியாக வரலாம். அதாவது வந்து விசா வாங்க தேவையில்லை. பட் இப்போ இமிக்ரேஷன் ரூல்ஸ் படி அவங்க வந்து ETA அப்படிங்கிற ஒரு விஷயம் வாங்கணும். இந்த பிப்ரவரியிலேருந்து அவங்க என்ன வாங்கணும் அப்படின்னா ETA அப்படிங்கிற ஒரு விஷயம் வாங்கணும். அது என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் ட்ராவல் ஆத்தரைசேஷன். இந்த ETA வாங்கிட்டு தான் அவங்க வந்து யூகேல என்டர் ஆக முடியும். இல்லை அப்படின்னா அவங்களால என்டர் ஆக முடியாது. சேலரி த்ரெஷ்ஹோல்ட் ஃபார் ஸ்கில்டு ஒர்க்கர் விசா. இது வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக சேலரி த்ரெஷ்ஹோல்டில் நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கு ஒரு தனியாகவே வீடியோ போட போகிறேன். அந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா, ஜென்ரலான த்ரெஷ்ஹோல்டு, அதாவது ஸ்கில்டு ஒர்க் விசாவுக்கு ஜென்ரல் த்ரெஷ்ஹோல்டு என்ன அப்படின்னா 41,700. இதே நியூ என்ட்ரன்ஸ் அப்படின்னா கொஞ்சம் கம்மி, 38 சம்திங் வருது. அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த த்ரெஷ்ஹோல்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்ட விசாவுக்கு 25,000 பவுண்ட்ஸ். இதுதான் வந்து த்ரெஷ்ஹோல்டு, சேலரி த்ரெஷ்ஹோல்டு அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஐடியா. இந்த சேலரி த்ரெஷ்ஹோல்டு பற்றி இன்னொரு வீடியோ இன்னும் டீட்டெயிலாக போட போகிறேன். அந்த வீடியோவில் இன்னும் ஒரு வைடான ஒரு இன்ஃபோ கிடைக்கும், அதில் பார்ப்போம். ஃபோர்த் ஒன், கிராஜுவேட் விசா. இந்த கிராஜுவேட் விசா வந்து ஏற்கனவே நான் இந்த கிராஜுவேட் விசா பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ரூல் தான். கிராஜுவேட் விசா Jan 1, 2027 18 மந்த்ஸ். அதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 மந்த்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே உங்களால் 2 இயர்ஸ் இருக்காது, ஒன்லி 18 மந்த்ஸ் தான். அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், ஏர்ன்டு செட்டில்மெண்ட். அதாவது ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில் நம்ம ஸ்கில்டு ஒர்க்கர் விசா எப்பயுமே வந்து ILR வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஸ்கில்டு ஒர்க்கர் விசா எடுத்துகிட்டு நீங்கள் 5 இயர்ஸ் வந்து இங்கே இருந்துட்டா ILR உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து என்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்க போகுது அப்படின்னா ஏர்ன்டு செட்டில்மெண்ட்டாக இருக்க போகுது. அதாவது பேசிக்காக நீங்கள் ஸ்கில்டு ஒர்க்கர் விசா எடுத்திங்கன்னா 10 இயர்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக யூகேயில் வந்து ஸ்கில்டு ஒர்க் விசாவில் இருந்து வேலை பார்த்து நீங்கள் டேக்ஸ் கட்டியிருந்தால் மட்டும்தான் அதுக்கப்புறம் உங்களால் ILR அப்ளை பண்ண முடியும். அண்டு 10 இயர்ஸ் ஆக்கிட்டு அதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஏர்ன்டு செட்டில்மெண்ட் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் இப்போ நீங்கள் வந்து உங்களோட சேலரி வந்து சேலரி த்ரெஷ்ஹோல்டு ஸ்கில்டு ஒர்க்கர் விசாக்கு மாற்றிட்டாங்க 41,700. பட் இந்த அதாவது ஏர்ன்டு செட்டில்மெண்ட்டில் இப்போ நீங்கள் வந்து ஒரு சேலரி வந்து இந்த 4170 நீங்கள் தாண்டி ஸ்கில்டு ஒர்க்கர் விசா வாங்கியிருப்பீங்க. பட் அதுக்கப்புறம் ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில் இருந்து இல்லை வந்து நெக்ஸ்ட் கம்பெனியோ இல்லை வந்து அதே கம்பெனியில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து நல்ல ஒரு பேக்கு வந்து ப்ரமோட் ஆகுறீங்க, இன்னும் கொஞ்சம் சேலரி அதிகமாகுது அப்படின்னா அந்த சேலரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வருஷம் குறையும். அதாவது 10 இயர்ஸ் அப்படிங்கிறது பேஸ் லைனு. ஒரு 50K அந்த மாதிரி நீங்கள் வாங்கினா ஒரு 3 இயர்ஸ் குறையிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய டேபிள் ஆஃப் கலமே இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கும் ஒரு தனி வீடியோ போட போகிறேன். அதில் இன்னும் டீட்டெயில்டாக அதை பற்றி பார்க்கலாம். 6th விஷயம், கேர் ஒர்க்கர்ஸ் டிபெண்டன்ஸை கூப்பிட்டு வர முடியாது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கேர் ஒர்க்கர்ஸ் வந்து இங்கே வந்து நர்ஸாக வேலை பார்க்குறவங்க, கேர் ஒர்க்கர்ஸாக வேலை பார்க்குறவங்க எல்லாமே வந்து அவங்களோட டிபெண்டன்ஸை கூப்பிட்டு வர முடிகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அதை பண்ண முடியாது. இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து நான் சொல்கிறேன். அண்டு சப்ஸ்கிரைப் டு யோர் காய். See you on next one. Have fun.